வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி பிளாக் பார்க்கலாம். ஒரு பாவக்காய் வாங்கினது 4-5 நாளாச்சு. அது சமைக்கவே இல்லை. இன்றைக்கி தான் எடுத்தேன் சமைக்கலான்னு. பாவக்காவை ரவுண்டாக வெட்டி எடுத்துக்கிட்டேன் வறுக்கலான்னு. அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன். பாவக்காவில் நல்லா உப்பு பிடிச்சதுக்கப்புறம் ஒரு தட்டில் கொஞ்சமாக மிளகாய் பொடி, கார்ன்ஃப்ளவர் மாவு, சிக்கன் மசாலா, உப்பு போட்டு விசறி எடுத்துட்டேன். ஏற்கனவே நம்ம பாவக்காவுக்கு உப்பு போட்டிருக்கோம், அதனால் உப்பு அதிகமாக போட்டுறாதீங்க. நல்லா விரசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்க பாவக்காவையும் அதிலே போட்டு நல்லா கிளறி ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்துட்டேன். இப்போது கேரளாவில் தேங்காயோட விலை அதிகமாகிடுச்சு. பொதுவாகவே கேரளத்து சமையலில் அதிகமாக தேங்காய் இருக்கும். நாங்கள் கேரளாவில் இருக்கிறதுனால என்னமோ தெரியல, தேங்காய் சாப்பிட்டு பழகிட்டோம். ஆனால் ரேட்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நாள் அதிகமாகிட்டு இருக்கு. போன வருஷம் வரைக்கும் 110 ரூபாய்க்கு விற்றது, இப்போ 250 ரூபாய்க்கு வந்துருச்சு. தேங்காய் ஊற்றி பாவக்காவை வறுத்தாச்சு. என்ன இந்த கலரில் இருக்குதுன்னு நினைக்காதீங்க, நான் காஷ்மீரி சில்லி பொடி போட்டிருக்கேன், அதனால் கொஞ்சம் கலராக இருக்குது. நான் மற்றபடி எந்த பொடியும் சமையலுக்கு யூஸ் பண்ண மாட்டேன், கலர் பொடி. வறுத்து சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நீங்களும் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.